டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்க கட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் பார்த்திருப்பீங்க. சில பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தூக்கம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்திருக்கும். சில பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒத்த தலைவலி, சில பேர்த்துக்கு அந்த ஸ்டொமக் இஷ்யூஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நார்மலைஸ் ஆயிருக்கும். ஸோ இன்னைக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 10th டே என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு பொருளை பத்தி பார்க்க போறோம். அதான் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மில்க் கிறிஸ்டல் பிளஸ் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட்டுங்க. சரிங்களா? ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எதுக்கு அப்படின்னா லிவருக்கான ஒரு லிவர் ஹெல்த்துக்கான ஒரு ப்ராடக்ட். ஸோ இன்னைக்கு லிவர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த நம்ம பாடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிகெஸ்ட் ஆர்கானுங்க. கிட்டத்தட்ட 1.5 kg வெயிட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லிவர்ல இருக்கு. ஸோ அது நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுதுங்க. மோர் தேன் வந்து பாத்தீங்கன்னா 500 ஃபங்க்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடியில பண்ணிட்டு இருக்கு. ஸோ நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த பிளட் ஸ்ட்ரீம்ல இருந்து நமக்கு வந்து விட்டமின் ஏ, டி, இ, கே, விட்டமின் B12, காப்பர், அந்த மாதிரி ஒரு மினரல், இந்த மாதிரி இந்த இந்த நியூட்ரியன்ட் எல்லாமே நமக்கு வந்து பிளட் ஸ்ட்ரீம்ல இருந்து நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நமக்கு வந்து ஸ்டோர் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் லிவரோட ஒரு ஃபங்க்ஷன். சரிங்களா? ஸோ நம்ம லிவர் பத்தி பார்த்தோம். கிட்டத்தட்ட 500 ஃபங்க்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டு. So அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் பார்க்குறோம். எதுக்காக நம்ம இது பார்க்குறோம் அப்படின்னா, லிவர் எவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு, நம்ம எப்படி அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் ஃபேஸ் லைஃப் ஸ்டைல்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஹ், நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம். நிறைய சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் இன்டேக் எடுக்கிறாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொல்யூட்டட் என்வரான்மெண்ட்ல இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு வாட்டரும் வந்து பாத்தீங்கன்னா இன்டேக், நம்ம குடிக்கிற குடிநீரும் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமான இல்லைனாலும் நமக்கு லிவர் அஃபெக்ட் பண்ணும். சரிங்களா? டே டு டே ஒர்க் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம நம்ம இது எல்லாமே நமக்கு எஃபெக்ட் பண்ணும். ஸோ இது எல்லாமே நமக்கு எஃபெக்ட் பண்ணுங்க. அப்ப நம்ம இந்த லிவரை பாதுகாக்கணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்து என்னென்ன முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் ஆஃப் பிளட்டுங்க. ஸோ இன்னைக்கு லிவர் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ப்ராசஸ் பண்ணுது அப்படின்னா ஒரு நிமிஷத்துல கிட்டத்தட்ட 1 லிட்டர் பிளட் வந்து பாத்தீங்கன்னா லிவர் ப்ராசஸ் பண்ணுதுங்க. ஸோ நம்ம நம்ம பிளட்ல இருந்து நமக்கு கட்ல இருந்து லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ், பேங்க்ரியாஸ், ஸ்டொமக்ல இருந்து வரக்கூடிய பிளட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் பண்றதுக்கு லிவருக்கு தான் வரும். ஓகேவா? ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சில பாக்டீரியாஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த பாக்டீரியாஸ் எல்லாமே நமக்கு ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணி அனுப்பணும். ஸோ அந்த ஒர்க்கை வந்து பாத்தீங்கன்னா லிவர் பண்ணுது. ஸோ ப்ராசஸ் பண்ணி நமக்கு அது வெளியே அனுப்புது. சரிங்களா? ஸோ பியூரிஃபைடு பிளட்டா வந்து பாத்தீங்கன்னா அனுப்புதுங்க. அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் ஆஃப் பிளட். ஸோ இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 5.5 லிட்டர் பிளட் வந்து நம்ம பிளட் சர்க்குலேஷன்ல இருக்கும். அதுல வந்து கிட்டத்தட்ட 450 to 500 ml, கிட்டத்தட்ட 10% ஆஃப் பிளட் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா லிவர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதோட வந்து பாத்தீங்கன்னா குளுக்கோஸ். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்ல இருந்து குளுக்கோஸை கன்வெர்ட் ஆகும். ஸோ குளுக்கோஸை கன்வெர்ட் ஆகுது நமக்கு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகணும். ஸோ நம்ம எக்ஸஸ் குளுக்கோஸ் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஸ்டோரேஜ் என்ன எங்க இருக்குன்னா லிவர்ல தான் ஸ்டோர் ஆகும் ஆஸ் கிளைகோஜன். அப்ப நமக்கு தேவைப்படும் போது என்ன ஆகும்னா அது வந்து திரும்ப வந்து நமக்கு சுகரா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? ஸோ நமக்கு லிவர் நல்லா இருந்தாதான் நமக்கு அந்த எக்ஸஸ் குளுக்கோஸையும் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மெட்டபாலிசம். ஸோ மெட்டபாலிசம் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து பாத்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வாயில வந்து பாத்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய ஆசிட்ஸ் வந்து புரோட்டீனை பிரேக் டவுன் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பைல் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபேட்டை வந்து பாத்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணுது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நமக்கு லிவருக்கு போகுங்க. ஸோ ஃபைனல் பிரேக் டவுன் நம்மளோட கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன், ஃபேட்ஸ். ஸோ இதோட ஃபைனல் பிரேக் டவுன் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா லிவர்ல தான் நடக்குங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மெட்டபாலிசம் வந்து நமக்கு அந்த டைஜஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த நியூட்ரியன் அப்சர்வ் ஆகணும் அப்படின்னா நமக்கு லிவர் ஹெல்த் ரொம்ப பிளேஸ் மேஜர் ரோல். ஏன்னா லிவர்ல தான் ஃபைனல் ப்ராசஸ் நடக்கும். சரிங்களா? ஸோ
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன என்ன நடக்குதுங்க, முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் என்ன, டீடாக்சிபிகேஷன். அதாவது நம்ம ப்ராசஸ் நடக்குது இல்லைங்களா, வளர்சிதை மாற்றம் சொல்லுவாங்க. ஸோ இந்த வளர்சிதை மாற்றத்துல நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெட் பிளட் செல்ஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு லைஃப் ஸ்பேன் அப்படின்னா 120 days. அந்த 120 days அப்புறம் திரும்ப நியூ பிளட் செல்ஸ் உற்பத்தி ஆகும் உடல்ல. அப்ப அந்த பழைய பிளட் செல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப அது வந்து நமக்கு வெளியே எடுத்து அது டீடாக்ஸ், அது வந்து என்னன்னா லிவர் தான் ப்ராசஸ் பண்ணி வெளியே அனுப்பணும், டீடாக்ஸ் பண்ணி அனுப்பணும். இன் கேஸ் லிவர் ஹெல்த் சரியில்லை அப்படின்னா இது என்ன ஆகும் நடக்கும்னா நமக்கு வந்து அந்த அந்த ரெட் பிளட் செல்ஸ்ல அந்த குளோபின், அந்த புரோட்டீன் அப்படிங்கிறது வெளியே போகல அப்படின்னா பாடிக்குள்ள தங்குச்சுன்னா தான் அது என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா ஜாண்டிஸா கன்வெர்ட் ஆகும். சரிங்களா, உடல் பாத்தீங்கன்னா கண் எல்லாமே எல்லோயிஷா இருக்கும், பிளட் ஸ்கின் எல்லாமே. ஸோ அப்போ வந்து அந்த லிவர் பிளேஸே டீடாக்சிபிகேஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா லிவர் பிளேஸே மேஜர் ரோலுங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய ட்ரக்ஸுங்க, இந்த ஆல்கஹால், இந்த அன்பொல்யூட்டட், இந்த பொல்யூட்டட் வாட்டர், ஸோ நம்ம ஃபுட்ல இருக்கக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸ்ல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் இதெல்லாமே எங்க டீடாக்ஸ் ஆகுது அப்படின்னா லிவர் தான் டீடாக்ஸ் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ லிவர் எவ்வளவு ஒர்க் நடக்குதுன்னு பாருங்க. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லிவர் ஃபங்க்ஷன், முக்கியமான ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா பைல் ஃபார்மேஷன். ஸோ பைல் ஃபார்மேஷன் அப்படின்னா அது வந்து லிவர்ல தான் நடக்குதுங்க. ஸோ பைல் அப்படிங்கிறது ஒரு டைஜஸ்டிவ் ஜூஸ், அது லிவர்ல ஃபார்ம் ஆகி அது கான்ஸ்டிடேட் ஃபார்மா வந்து என்னன்னா நமக்கு கேல் பிளாடர்ல போய் ஸ்டோர் ஆகும். கேல் பிளாடர்ல ஸ்டோர் ஆகி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டு சாப்பிட்றோம். ஸோ ஃபுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த டிராவல் ஆகி ஸ்மால் இன்டெஸ்டைன் வரும். அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் முன்னாடி பார்ட்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லிவர் கேல் பிளாடர்ல இருந்து அந்த பைல் ஜூஸ் செக்ரிகேட் ஆகி நமக்கு வந்து கொடுக்கும். அந்த பைல் ஜூஸ் இருந்தாதான் நமக்கு ஃபேட்டை மெட்டபலைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபேட் மெட்டபலைஸ் பண்ணாதான் அதுல இருந்து நமக்கு அந்த ஃபேட், சரிங்களா, விட்டமின்ஸ், விட்டமின் ஏ, டி, இ, கே, பி12 இதெல்லாமே அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல முடியும்னா பிரித்தெடுக்க முடியும். அப்போ பைல் இல்ல அப்படின்னா, பைல் ஜூஸ் ப்ரொடியூஸ் ஆகல அப்படின்னா நமக்கு ஃபேட் விட்டமின் நமக்கு பிரித்தெடுக்க முடியாது. அதே மாதிரி அது ஸ்டோரேஜும் பண்ண முடியாது. சரிங்களா, சோ இந்த பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டீடாக்சிகேஷன் ஒர்க்கும் பண்ணுதுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா லிவர் வந்து ரீஜெனரேஷன். சரிங்களா, சோ நம்ம உடல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உறுப்பு தன்னைத்தானே சரிப்படுத்திக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிவர் தான். சோ நம்ம மேற்கொண்ட விஷயத்துல எவ்வளவு எவ்வளவு பாத்தீங்கன்னா லிவரை டேமேஜ் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும். சோ ஆனா லிவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 70% வரைக்கும் டேமேஜ் ஆனாலும் இட் கேன் ரீஜெனரேட் இட் செல்ஃப். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு நல்ல ஹேபிட்ஸ்க்கு வர்றோம் அப்படின்னா இட் கேன் ரீஜெனரேட் இட் செல்ஃப். 7 daysக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 70% ரீஜெனரேட் பண்ணிக்கலாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா லிவருக்கான கெப்பாசிட்டி இருக்கு. சரிங்களா, ஸோ நம்ம ஹெல்த்தி ஹேபிட்ஸ் நமக்கு நமக்கு ஒரு நல்ல சப்ளிமெண்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமா ரீஜெனரேட் பண்ண முடியுங்க. சரிங்களா, ஸோ நம்ம இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்கஹால் இன்டேக்கு, இந்த மாதிரி அன்பியூர் வாட்டர்ஸ் குடிக்கிறோம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால இன்னைக்கு நிறைய லிவர்ல நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு. அதுவும் ஒரு ஒரு அளவுக்கு தான் ஒர்க் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதுக்கும் அதுக்கு மேல என்ன ஆகுங்க, லிவர் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ண முடியாட்டி அது வந்து என்ன ஆகும்னா ஒரு ஒரு ஃபேட்டி லிவரா மாறும். இல்லைன்னா லிவர் வந்து பாத்தீங்கன்னா டேமேஜஸ் கிரேட் 1, கிரேட் 2 நிறைய கிரேட்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய கிரேட்ஸ், அந்த மாதிரி ஒரு ஒரு கிரேடா வந்து பார்த்தீங்கன்னா டீஜெனரேட் ஆகிட்டு இருக்குங்க. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி டீஜெனரேட் ஆயிருக்குன்னு எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா சில சிம்டம்ஸ் இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சிம்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபெட்டிக், சோர்வு. ஸோ அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த வேலையும் பண்ண முடியல, சின்ன வேலை பண்ணாலும் நமக்கு டயர்டா இருக்கு அப்படின்னா அந்த சோர்வு அப்படிங்கிறது என்னன்னா சீம்ஸ் தட் நமக்கு லிவர் வந்து பாத்தீங்கன்னா சரியா ஃபங்க்ஷன் ஆகுதுல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாண்டிஸ், அந்த பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின், ஐஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்லோ கலர்ல டர்ன் ஆகும். ஸோ ஜாண்டிஸ் வருங்க. சரிங்களா, மஞ்சள் காமாலன்னு சொல்லுவாங்க. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ப்ளோட்டிங், வயிறு உபசம். சரிங்களா, ஸோ வயிறு உபசம் அப்படின்னு என்னன்னா நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அந்த டைஜஸ்டிவ் ஜூஸ் உடல்ல நம்ம லிவர்ல செக்ரிகேட் பண்ணல அப்படின்னா நமக்கு வந்து டைஜஷன் ப்ராசஸ் நடக்காது. ஸோ அதனால என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ட உணவு வந்து நமக்கு ஃபுல்லா வயிறு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லான மாதிரி தெரியும். நமக்கு பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்டொமக்கே ஒரு ப்ரெஷர்ல இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லிவர் சரியில்லை அப்படின்னா கன்ஃபியூஷன்ஸ் ஸ்டேட்டா இருக்கும். அதாவது என்னன்னா அந்த பிரெயின்ல வந்து அந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆயிருங்க. சரிங்களா, உடல்ல எல்லா பார்ட்லயும் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த பிரெயின்லயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக்ஸின் அக்குமுலேஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ டாக்ஸின்ஸ் அக்குமுலேட் ஆக ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகுனா நமக்கு அந்த பிரெயின் ஃபாக்னு சொல்லுவாங்க, அந்த கன்ஃபியூஷன் வந்து ஸ்டேட்ல நம்ம இருப்போம். ஸோ எதுலயும் நம்ம சரியான முடிவு எடுக்க முடியாது, கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. சரிங்களா, அதுக்கப்புறம்
நம்ம கை கால் அந்த இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா வீக்கங்கள் ஸ்வெல்லிங் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃப்ளூயிட் ரிட்டன்ஷன் ஆகும். ஃப்ளூயிட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாஸ் ஆகாது. ஸோ அந்த ஃப்ளூயிட் ரிட்டன்ஷன் ஆச்சு அப்படின்னா செல்ல நமக்கு வீக்கம் வரும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சிம்டம் நம்ம லிவர் வந்து நமக்கு சரியா ஒர்க் பண்றது இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் லாஸ் ஆஃப் அப்பிடைட். ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த எப்பவுமே அந்த பசி, நிறைய பேர் வயசானவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா, எனக்கு எப்பவுமே பசி எடுக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு சில பேர் வந்து சாப்பிட கூட மாட்டாங்க. ஸோ ரீசன் வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்பிடைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காது. ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா லிவர் டேமேஜுக்கான ஒரு சிம்டம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூரின் வந்து பாத்தீங்கன்னா டார்க்கா போகுங்க. ஸோ அதுக்கப்புறம் இச்சி ஸ்கின். ஸோ சில பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இச்சியா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி லாஸ் ஆஃப் மசில், மசில் வால்யூம். ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மசில் ஸ்ட்ரென்த் வந்து அந்த மசிலோட பாடியில வந்து பாத்தீங்கன்னா அந்த வீக்னஸ் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா உடம்புல சிராய்ப்பு, அந்த ப்ரூசிங் சொல்லுவாங்க, சிராய்ப்பு ஏற்படுங்க. அதாவது சின்னதா எங்க லேசா பட்டாலே என்ன சிராய்ப்பு ஏற்படும். என்னன்னா அவங்க ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ப்ரொடெக்டிவ் லேயர் வந்து குறைஞ்சிருக்கும். என்ன ரீசன்னா அவங்களுக்கு அந்த ஃபேட் மெட்டபாலிசம் நடக்காது. So அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா சிராய்ப்பு ஏற்படுங்க. அப்டாமினல் பெயின் இருக்கும். சடன் வெயிட் லாஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் நிறைய அந்த மாதிரி வரும். சரிங்களா? இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஸோ ரீசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்கஹால் இன்டேக்குங்க, அன்பியூர் வாட்டர். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி வைரஸ்னாலையும் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும். ஜெனட்டிக் டிசார்டர்ஸுங்க, ட்ரக்ஸ், டாக்ஸின்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எஃபெக்ட் பண்ணுது. சரிங்களா? ஸோ இந்த லிவர் அப்படிங்கிறது எத்தனை விஷயங்கள் நம்ம பண்ணுதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த லிவர் ஹெல்த்தா இருந்தா தான் கிட்டத்தட்ட 500 ஃபங்க்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லிவர் பண்ணுது. அப்போ அந்த லிவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹெல்த்தியா பாத்துக்கணும். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொல்யூஷனை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா பியூரா இல்ல. ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பெஸ்டிசைட்ஸ் இருக்கு. அப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லிவருக்கு லோட் ஆகுது. ஸோ அப்போ இந்த லிவர் டேமேஜஸ் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய டிசீசஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா ப்ரிடாமினா இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் இருக்கு. ஸோ அப்ப இதுல இருந்து நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னா நமக்கு நியூட்லைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. சரிங்களா? சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா மில்க் கிறிஸ்டல் பிளஸ். ஸோ இன்னைக்கு கிட்டத்தட்ட 90 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெரிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சீட்ல இருந்து சப்ளிமெண்ட் வரைக்கும் நமக்கு அருமையான வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சப்ளிமெண்ட் நமக்கு வந்து கையில கொடுக்குறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மில்க் கிறிஸ்டலுங்க. சரிங்களா? பால் நெரிஞ்சில் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம லிவரை ப்ரொடெக்ட் பண்ணுதுங்க. அதே மாதிரி ஃபேட்டி லிவரை வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு. டைஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா டாண்டலியா. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட்டு முள்ளங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இது வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. So அதனால லிவர்ல வரக்கூடிய வீக்கத்தை குறைக்குங்க. அதே மாதிரி பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு, பிளட் சுகர் நார்மலைஸ் பண்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டாண்டலியான் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுதுங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து டர்மரிக் ஆட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? குர்குமின், மஞ்சள்ல இருந்து அந்த குர்குமின் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி. சரிங்களா? ஸோ இது டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. அதே மாதிரி நமக்கு லிவர்ல இருக்கக்கூடிய ஃபேட்டை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி பைல் ஜூசஸ் இருக்கு இல்லையா, சொன்ன இல்லைங்களா, ஃபேட் மெட்டபாலிசம். அந்த பைல் ஜூஸ் ப்ரொடக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டர்மரிக் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுதுங்க. அது போக சிட்ரஸ் பயோஃபிளாவனட்ஸ் இருக்குங்க. சரிங்களா? இது சிட்ரஸ் பயோஃபிளாவனட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்ல இருந்து ஒரு காம்பினேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் இருக்கு இல்லையா, அதே குறைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆனா நிறைய பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்கஹாலே சாப்பிட்றதுல லிவர் ப்ராப்ளம் இருக்கு. நிறைய பேத்துக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாது லிவர் வந்து ஹெல்த்தியா நான் வச்சுக்கணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்க எல்லாமே டைஜஷன் ப்ராப்ளமா இருக்கு. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு எல்லாமே இந்த மில்க் கிறிஸ்டல் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் குவாலிட்டி இன்னைக்கு சப்ளிமெண்ட். இன்னைக்கு எக்ஸ்பேண்ட் நிறைய இருக்குதுங்க. ஆனா நியூட்ரைட் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த குவாலிட்டி அஷ்யூர் பண்ணலாம். அந்த ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ராடக்ட். ஸோ நமக்கு வந்து இது சாப்பிட்டீங்க டெய்லி 1 to 2 டேப்லெட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம். இது சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்க லிவர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஹெல்த்தா இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். இன்னைக்கு எல்லாத்துக்கும் அந்த காட்டுல இந்த வீரப்பன் எல்லாமே தெரிஞ்சிருக்கு இல்லைங்களா, ஒரு 20-30 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் வீரப்பன் அப்படின்ட்டு, ஃபாரஸ்ட்ல. ஸோ அவரு வந்து பாத்தீங்கன்னா காட்டு கொள்ளையன் அவரு.
அவர் என்ன ஆச்சு அப்படின்னா, அவரு இறந்ததுக்கு அப்புறம் அவர் போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்றப்போ அவரோட ஒரு ஒரு ஆர்கன் எடுத்து செக் பண்றாங்க. லிவர் ஆர்கன் செக் பண்றப்போ குழந்தை மாதிரி இருந்துச்சுங்களாமா. அந்த லிவர் எப்படி இருந்துச்சுங்க, குழந்தைக்கு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருந்துச்சாமா லிவர். என்ன ரீசன்னா அவர் ஃபாரஸ்ட்ல இருந்திருக்காரு, நேச்சுரல் ஃபுட்ஸா சாப்பிட்டு இருக்காரு இல்லையா. சோ நம்ம அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த மில்க் டிஸ்டில் பிளஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ டெஃபினட்டா நம்ம லிவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை மாதிரி ஒரு ஆரோக்கியமா நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஹோப் உங்களுக்கு லிவர் ஹெல்த் பத்தியும் மில்க் டிஸ்டில் பத்தி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ அண்ட் பேக் டு மிஸ்டர் ராஜகோபால்.